கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஹிடன் ஸ்பாட்னு வீடியோஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஹிடன் ஸ்பாட் காணிக்க போறேன், வாங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஹிடன் ஸ்பாட்லாம் கிடையாது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க வாய்க்காலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். பாருங்க அதோட அழகா எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒரு குருவி கூடும் சிறு கவிதை பாடும் அடகளத்து மேடும் சின்ன வரப்ப தேடும் அந்த விளைஞ்ச காட்டுக்குள்ள வளைஞ்சு ஓட. எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்குதான். ஆனாலுமே பாத்தீங்கன்னா எங்க ஊர்கள்ல அட்லீஸ்ட் ஒரு குளம் இல்ல ஒரு வாய்க்கால் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்படி எங்க ஊர்ல உள்ள வாய்க்கால் தான் இது. தண்ணி எப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு பாருங்க. அப்படியே இது அனகோண்டா படத்துல வர மூவி லொகேஷன் மாதிரி கூட இருக்கு. சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம். இன்ன வரைக்கும் பார்த்தாலுமே எங்களுக்கு மன்சூன்லாம் கரெக்டா வந்துடும். ஏற்கனவே எங்களுக்கு நிறைய வளங்கள் அழிஞ்சு போனாலுமே கொஞ்சம் மீதி இருக்கு. பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தான். இப்ப ரீசெண்டா பில்லாராம் கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதோட அழகை பார்த்து ரொம்பவே மயங்கிட்டாரு. எங்க ஊரெல்லாம் இன்னுமே கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா எங்க வீடெல்லாம் சுத்தி சுத்தி நிறைய மரங்கள் இருக்கும். அப்படியே பச்சை பசேலுன்னு தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட வீடு. எங்க வீட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. ஹிடன் ஸ்பாட் எல்லாம் தேடி போக வேண்டாம். அப்படியே எங்க ஊருக்கு வந்தாலுமே நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். இதே மாதிரி ஹிடன் ஸ்பாட்டாவே இருக்கட்டும், எல்லாரும் வந்து இதை நாசாக்கி விட்டுருவாங்க. ஏற்கனவே கோழி கழிவு அந்த கழிவெல்லாம் நம்ம ஊர்ல தான் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. சிந்தித்து செயல்படுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.